சென்னை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னும் நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா, மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட்டில் சரிங்களா 13வது டெஸ்ட்டில் நடந்த ஜாகிரபி வினாக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, கொஸ்டின் உள்ள போகலாமா சார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தெற்கு மத்திய ரயில்வேவினுடைய தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சவுத்தர்ன் சென்ட்ரல் ரயில்வே எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, செகந்திராபாத்தில் இருக்குது. சரிங்களா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெற்கு ரயில்வேயினுடைய தலைமையிடம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா சென்னை தான் நீங்கள் சொல்லணும். ஒரு தெற்கு ரயில்வே சரிங்களா, ஒரு தெற்கு ரயில்வே தலைமையிடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சென்னை சொன்னோம். தெற்கு மத்திய அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகந்திராபாத்தை நீங்கள் சொல்லணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் எத்தனை தலைமை இடங்கள் சரிங்களா கேட்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வேவுடைய இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 இருக்குது சார். அது வந்து ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் சிறந்த இயற்கை துறைமுகம் எது அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா, பெஸ்ட் நேச்சுரல் போர்ட் பார்த்தீங்கன்னா டி தான். சரிங்களா, மும்பை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு துறைமுகம். சரிங்களா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பெரிய துறைமுகங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 மேஜர்ஸ், 13 பெரிய துறைமுகங்கள் இருக்குது. சரிங்களா, ஒரு சிறிய துறைமுகங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 200 சிறிய துறைமுகங்கள் இருக்குது. சரிங்களா, மைனராக வந்து பார்த்தீங்கன்னா 200 சிறிய துறைமுகங்கள் இருக்குது. சரிங்களா, இந்தியாவுடைய சிறந்த இயற்கை துறைமுகம் எது? மும்பை. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு கேட்கும்போது அந்த பாரதீப் இந்த மேற்கு சைடெலாம் என்னென்ன துறைமுகங்கள் இருக்குது, கிழக்கு சைடெலாம் என்னென்ன துறைமுகங்கள் இருக்குது, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கேட்பாங்க. சரிங்களா, இந்த சைடில் வந்து என்னென்ன துறைமுகங்கள் இருக்குது இந்தியாவில், இந்த சைடில் என்னென்ன துறைமுகங்கள்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் கேட்பாங்க. அதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள். பின்வரும் அறிக்கைகளை கவனிங்கள். சரிங்களா, 760 கிலோமீட்டர் நீளம் காண கொங்கன் ரயில்வே. சரிங்களா, அந்த கொங்கன் ரயில்வே பின்வரும் எந்த மாநில வழியாக செல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, எந்தெந்த மாநில வழியாக செல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணும். மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணி கோவா வழியாக போய் அடுத்து கர்நாடகாவில் மங்களூரில் வந்து இது முடியும். சரிங்களா, அப்போது இந்த 3 இது வரும், கேரளாவில் வராது. சரிங்களா, அப்போது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் 2, 3, 4. சரிங்களா, ஏ தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அந்த கொங்கன் ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா நவி மும்பை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சு நவி மும்பைன்னு சொல்லுவாங்க. இது 1998 சார் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போது அந்த கொங்கன் ரயில்வே எங்கே ஸ்டார்ட் வரும்? மகாராஷ்டிராவில் ரோஹா என்ற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோவா வழியாக ட்ராவல் பண்ணி கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா மங்களூர் என்ற இடத்துல வந்து முடியுது. ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது சார். சரி ஓகே. இந்த மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் இருக்குது. சரிங்களா, நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பேரறிஞர் அண்ணா. சரி, அதை ஞாபகம் வச்சு விமான நிலையங்கள் வந்து கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். NH-47 இணைக்கிறது எதுலாம் சேர்த்து எந்த 2 நகரத்தை வந்து இணைக்கிறது கேட்டிருக்காங்க. சரிங்களா, NH-47 வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு சேலம். சரிங்களா, அதோட இணைக்குதான். இது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போனா NH-85 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சரிங்களா, இப்போ ரீசெண்டாக சொல்கிற நேம் அது. ஆனால் NH-47 எது இருக்குது? கன்னியாகுமரி டு சேலம் ஞாபகம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்து பாருங்க. கொல்கத்தா மற்றும் டெல்லி எந்த தேசிய நெடுஞ்சாலை இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க NH-2. சரிங்களா, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷெர்ஷா சூர் காலகட்டத்தில் அந்த கிராண்ட் சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாலை என்பது அமிர்தசரஸ். சரிங்களா, அந்த அமிர்தசரஸ்லேருந்து சரிங்களா டெல்லி டு கொல்கத்தா. சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா ஆட்சி காலத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இந்த அமிர்தசரஸ் டு டெல்லி என்ன சொல்லுவாங்கன்னா NH-1 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த டெல்லி டு கொல்கத்தா என்ன சொல்லுவாங்க? NH-2. ஓகேவா, இந்த NH-3 என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி டு மும்பை. அது இணைக்கிறதா என்ன சொல்லுவாங்க? NH-3 சொல்லுவாங்க. இந்த மும்பை டு சென்னை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NH-4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆனால் இதில் கேட்டுக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டு டெல்லி தான். அப்போது ஆன்சர் வந்து NH-2 தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சரி ஓகே. இந்தியாவில் தற்போது எத்தனை பெரிய துறைமுகங்கள் இருக்குது? முதலே சொல்லி நம்ம அதுக்கான ஆன்சரு 13 பெரிய துறைமுகங்கள் இருக்குது. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க சார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து பாருங்க. வடகிழக்கு ரயில்வேவினுடைய தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா வடகிழக்கு அப்படின்னா கோரக்பூர். சரிங்களா, கோரக்பூர்.
இதுதான் இருக்கு. சரி, அந்த கொல்கத்தா என்பது என்னன்னா கிழக்கு ரயில்வே, கிழக்கு சைடு வந்து இருக்கக்கூடிய ரயில்வே தலைமையிடம் எதுனா கொல்கத்தா. சரி, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவில் முதல் நிலத்தடி ரயில்வே கட்டப்பட்டது எங்கே? சரிங்களா, எங்க கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் சார் கட்டினாங்க. நிலத்தடி ரயில்வே எங்க கட்டினாங்க? கொல்கத்தாவில் தான் அது கட்டினாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீளமான மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை எதற்கு இடையே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொல்கத்தா டு சரிங்களா டெல்லி இதுக்குள்ளே தான் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மும்பை மற்றும் தானே இடையே முதல் ரயில் பாதை எங்க அமைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1853 அமைக்கப்பட்டது. ஒரு 34 கிலோமீட்டர் தான் அது. சரிங்களா, இதனுடைய நீளம். சரி, இது யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி பிரபு. சரிங்களா, அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த முதல் ரயில் பாதையை வந்து கொண்டு வந்திருப்பாரு மும்பை டு தானே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1854 சரிங்களா ஹவுரா டு ராணிகஞ்ச், ஓகேங்களா. அடுத்து 1855 சரிங்களா இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் டு சென்னை. சரிங்களா, அந்த ராயபுரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோடு போட்டிருப்பாங்க. சரிங்களா, ரோடு போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறாக பொருந்ததை கண்டுபிடின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஒரு விமானம் நிலையெல்லாம் கூட அதுக்கான பேர் கொடுத்துருக்காங்க. இது தப்பா போகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, மும்பை சத்ரபதி சிவாஜி. ஓகேங்களா, ரைட்டு. டெல்லி நம்ம முதலே பார்த்தோம் இந்திரா காந்தி. ரைட்டு. சரிங்களா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. முதலே சொன்ன சென்னைன்றது என்ன வரணும், அண்ணான்னு சொல்லிட்டேன். சரி, தப்பான விஷயம். இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. எங்கே இருக்குது? கொல்கத்தா. சரிங்களா, அடுத்து பாருங்க. ஹைதராபாத் வந்து ராஜீவ் காந்தி. சரிங்களா, ராஜீவ் காந்தி இதான் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜஸ்ட் மிகப்பெரிய விமான நிலையம் எதுனா ஹைதராபாத். சரிங்களா, ராஜீவ் காந்தி ஞாபகம் வச்சுங்க. அப்போ தவறாக பொருந்தது எதுனா சென்னை, நேதாஜி தான் தப்பு. சென்னைக்கு என்ன வரணும், அண்ணா வரணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு 3 பெரிய துறைமுகங்களை கொண்டுள்ளது. கரெக்ட் தான். என்னென்ன துறைமுகங்கள் இருக்கு? சென்னை, சரிங்களா, தூத்துக்குடி, எண்ணூர், இந்த 3 துறைமுகங்களும் இருக்கு. ஓகேங்களா, ரைட்டான ஒரு விஷயம். சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சார். இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய கடற்கரை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய கடற்கரை கொண்டது எதுனா குஜராத். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய நம்மன்னு கொடுத்துருக்காங்க. தப்பது. குஜராத் தான் வந்து பார்த்தோன்னா மிக பெருசு. குஜராத் சார். குஜராத்துக்கு அப்புறமா ஆந்திரா. சரிங்களா, ஆந்திரா. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு. சரிங்களா, புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா குஜராத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு கொடுத்துருப்பாங்க. தப்பான விஷயம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா குஜராத் தான் மிகப்பெரிய கடற்கரை. 2வது வந்து ஆந்திரா, 3வது என்னது தமிழ்நாடு. இதான் ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அப்போ 2வது விஷயம் தப்பு. அப்போ ஆன்சர் பார்க்கும்போது சரிங்களா ஏ என்பது உண்மை, ஆனால் ஆர் என்பது தவறான ஒரு விஷயம். சி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் பாருங்க, தங்க நாற்கர திட்டம் பின்வரும் எந்த நகரங்களை இணைக்குது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, எந்த நகரங்களை இணைக்குது அப்படின்னு பார்க்கும்போது சார் ஒரு பிக்சர் மாதிரி சும்மா பாருங்க சார். இங்கே வந்து பார்த்தோன்னா டெல்லி. அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா சரிங்களா மும்பை. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கொல்கத்தா. இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா சென்னை. சரிங்களா, இதான் தங்க நாற்கரம் சொல்லலாம். நாற்கரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிளேஸ் வந்து இருக்குது. ஆப்ஷன் பார்க்கும்போது டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா. சரிங்களா, ஏதாவதுக்கான ஆன்சர். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 தங்க நாற்கர சாலை திட்டம் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இது ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஸோ அடுத்து மேட்சஸ் ஃபாலோயிங் பாருங்க. சில மும்பை துறைமுகம் நம்ம முதலே பார்த்தோம். இது வந்து ஒரு இயற்கையான ஒரு துறைமுகம். சரிங்களா, இயற்கையான ஒரு துறைமுகம். சரி, அது ரைட்டு ஒன்று. சரிங்களா, அடுத்து பாருங்க. டைட்டல் போர்ட் வந்து பார்த்தோன்னா காண்ட்லா. சரிங்களா, அடுத்து நியூ மங்களூர் எங்கன்னா குடமூர் கிரும்புத்தாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க கொச்சி பெட்ரோலிய பொருட்கள் மற்றும் உலர் சரக்குகள் வந்து இது பண்ணுறதா. சரிங்களா, அப்போ 4. இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது 2, 4 சரிங்களா 2, 4, 1, 3. சரிங்களா, இது வந்து ஆன்சர் வந்து பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, கரெக்டாக பார்த்துங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கிழக்கின் வெனிஸ் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்கலாம். கிழக்கினுடைய வெனிஸ் என்றது எதுனா ஆலப்புழா. நம்ம கேரளா இருக்கக்கூடிய ஆலப்புழா தான் சொல்லுவாங்க கிழக்கினுடைய வெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெனிஸ்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? இத்தாலி நாட்டில் இருக்குது. அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கால்வாய்கள், அது மட்டும் இல்லாமல் அதை வந்து மிதக்கும் நகரம் கூட சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஆலப்புழா என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய கிழக்கினுடைய வெனிஸ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஸ்ரோவினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெங்களூரில் தான் இருக்குது. சரிங்களா, இஸ்ரோனுடைய எப்போ ஸ்டார்ட் பண்ண எக்ஸாம்பிள் கேட்கலாம். 1969 தான் சார் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா, இப்போ தலைவர் யார் இருக்குது? இப்போ சோம்நாத் இருக்காரு. அதனால ஞாபகம் வச்சு. ஓகேங்களா,
அப்போ இஸ்ரோவுடைய தலைமையகம் இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. பின்வருவனவற்றுள் இது தும்பாவில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் நிறுவப்பட்டதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, முதல்ல இந்த தும்பா எங்க இருக்குன்னா திருவனந்தபுரத்துல தான், இது கேரளாவில் இருக்கு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அங்கே தான் இருக்கு. சரிங்களா, இது எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியினுடைய காந்த அந்த பூமத்திய ரேகையில் இது அமைஞ்சிருக்கிறதுனால, சரிங்களா, அதனால தான் வந்து பண்ண அதை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எதுக்காக இந்த நிறுவனமானது அமைக்கப்பட்டது, அங்கே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவி காந்த பூமத்திய ரேகையில் இது அமைந்துள்ளது, அதுக்காக தான் இது அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சென்னையில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து எப்போது தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. 2017 தான் சார் தொடங்கினாங்க. சரிங்களா, ஜெயலலிதா இருக்கும்போது அந்த விஷயங்கள் பண்ணது. அடுத்து பாருங்க, இந்த சென்னை மெட்ரோ வந்து நம்ம எத்தனாவது மெட்ரோ அப்படின்னு கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆறாவது மெட்ரோ. அப்போ முதல் மெட்ரோ எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தொடங்கினாங்க. முதல் வந்து இது எங்கே, கொல்கத்தா. எக்ஸாம்பிள் ஒரு கேட்ட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொல்கத்தாவில் தான் என்ன பண்ணாங்க இல்லையா முதல்ல தொடர்றாங்க மெட்ரோ. நம்ம வந்து 6வதாக தொடங்குறோம். சரிங்களா, அடுத்து பாருங்க. ஜிபிஎஸ்னா அதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்குறாங்க சார். ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். சரிங்களா, பொசிஷனிங் சிஸ்டம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்து பாருங்க, இது சரியாக புரிந்துகொள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் கட்டக்கூடிய தளங்கள் கொடுத்தா அது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கன்னா விசாகப்பட்டினம், ரைட்டான ஒரு விஷயம். சரிங்களா, அடுத்து காட்டன் ரீச் தொழிற்சாலை கொல்கத்தா, ரைட்டு. மசகான் டாக் எங்கன்னா மும்பை. அடுத்து கொச்சி கப்பல் தானே, கொச்சி தான். சரிங்களா, அதில் எல்லாமே ரைட்டு. அப்போ டி தான் அதுக்கு ஆன்சர், எல்லாமே சரியான விடை. ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார். டெலிகிராஃப் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1844 தொடங்கினாங்க சார், ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. முதல் ஹிந்தி, சரிங்களா, தொலைநிலை உணர்தல் செயற்கைக்கோள், சரிங்களா, IRS-1A, சரிங்களா, இது எப்போது சரிங்களா இது பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வருஷம் இது லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இது 1988 தான் சார் இது லான்ச் பண்ணாங்க. இது ஞாபகம் வச்சுங்க. இயர்ஸ் இது மாதிரி கேட்பாங்க எக்ஸாமில், ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க சார். அடுத்து பாருங்க, இந்திய பழங்குடியினர் வகைகளில் எந்த பழங்குடியில் ஆப்கான் மற்றும் பலுட்ராபி இடையில் இடம்பெறும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது ஒன்று சார் இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான் இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து அந்த பழங்குடி மக்கள் இந்தியாவை சேர்ந்தவங்க இருக்காங்க. சரிங்களா, இப்போ அவங்க எந்த இதுவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த ஆஸ்லாய்ட்ஸு, நீக்ராய்ட்ஸு, காகசாய்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா துர்கோ ஈரானிய பழங்குடிகள். சரிங்களா, இதான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, துர்கோ ஈரானிய பழங்குடி தான் இருந்திருக்காங்க. சரிங்களா, அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் வந்து துர்கோ ஈரானிய பழங்குடி எங்கன்னா நம்மளுடைய வடமேற்கு மாகாணங்களை இவங்க வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தா இந்த நீக்ராய்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பின மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பின மக்கள் உங்களுக்கே தெரியும் சார். கருப்பின மக்கள் எங்கே வாழ்வாங்க? சரிங்களா, ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தோன்னா வந்து துணை சகாரா அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து அவங்க வாழ்கிறாங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதிலே இருக்குது பாருங்க. இந்த இது வச்சு ஞாபகம் வச்சுங்க. இவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. சரிங்களா, ஆஸ்திரேலியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்புவா நியூ கினியா அந்த பிளேஸ்லேயும் அவங்க வாழ்கிறாங்க. சரிங்களா, அடுத்து அந்த காகசாய்டுகள் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெள்ளையர்கள்னு சொல்லுவாங்க. வெள்ளை இன மக்கள், வெள்ளையர்கள். சரிங்களா, இவங்க எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐரோப்பா, யூரோஷியா கண்டத்தில் இவங்க வாழ்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து அகலப்பாதை ரயிலினுடைய அகலப்பாதை, குறுகிய பாதை அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதனுடைய நீளம் அகலம் என்றது என்னன்னா சரிங்களா 1.676 மீட்டர். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா உலக அளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா, எப்போது உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1876 இருக்காங்க சார். இது வந்து பார்த்தா தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்குது. சரிங்களா, சுவிட்சர்லாந்து வந்து பெர்ன் என்ற நகரத்தில் அதனுடைய தலைமையிடமானது இருக்குது. நம்ம எப்போ அதில் மெம்பராக ஜாயின் பண்ணால் 1876 ஜாயின் பண்ணோம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. மக்கள் தொகையில் இனக்கூறுகள் என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜா சங்கர் குகா. சரிங்களா, பிரஜா சங்கர் குகா தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து இந்தியாவில் கோட் மல்ஸ் பழங்குடியினர் வந்து எங்கே வாழ்கிறாங்க? இந்த கோட் மல்ஸ் வந்து எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் தான் வாழ்கிறாங்க. அந்த ஒரிசாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜஸ்ட் பழங்குடியினர் யார்? இவங்க தான் சொல்லலாம், கோட் மல்ஸ்ன்றது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஸோ அடுத்து பாருங்க. மக்கள் தொகையியல் மாற்ற கோட்பாட்டினுடைய பல்வேறு கட்டத்தில் தாழ்ந்த பிறப்பு வீதம் மற்றும் தாழ்ந்த இறப்பு வீதமுடைய கட்டத்தில் பின்வரும் எந்த நிலையை ஒத்திருக்கிறது அப்படின்னு கேட்குறான். சரிங்களா, ஒன்றும் இல்லை சார். இப்போ தாழ்ந்த பிறப்பு அப்படின்னா அங்கே பிறப்பு வீதமானது கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து இறப்பு வீதமும் அங்கே கம்மியாக இருக்கும். அப்போது என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் ஒரு நிலையான விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கடுத்து பார்த்தா யாருமே டெத்து ஆகலை. அப்புறம் என்ன ஆகும்? மக்கள் தொகையான ஒரு காலகட்டத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும், அதுவும் மெதுவாக அதிகரிக்கும். ஓகேங்களா,
அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, மக்கள் தொகையில் நிலையான மற்றும் மெதுவான அதிகரிப்பு ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் இந்த பக்கம் பழங்குடியினர் கொடுத்துருக்காங்க, அவங்க எந்த மாநிலத்தில் வாழ்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அகா எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசில் வாழ்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க அகிரிஸ் எங்கன்னா உத்தரப்பிரதேஷ், அங்கே வாழ்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பெடா வந்து பார்த்தீங்கன்னா லடாக். அடுத்து கார்பி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம். சரிங்களா? ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன வரும்? 3, 4, சரிங்களா, 2, 1 ஏதா அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. குட்டையான உயரம், கரும், சரிங்களா, கரும் சாக்லேட் நிற, பழுப்பு தோல், கம்பளி முடி, பல்பு நெற்றி, பரந்த தட்டையான மூக்கு, சற்று நீடித்த தாடைகள் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படும் மக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா நீக்ரிடோஸ், பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நீக்ராய்ட்ஸ் படிக்கும் பார்த்தீங்களா, அவங்க தான் அது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இமாலயா மற்றும் துணை இமாலய பிரதேசங்களில் காணப்படக்கூடிய இனம் இது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. இந்த மங்கோலியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆசியா. ஆசியாவில் வாரம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்திய விமான நிலைய ஆணையத்தினுடைய சமுதாய ஆகாய விமான, சரிங்களா, பயிற்சி கல்லூரி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் அமைந்துள்ளது. இருந்தாலும் சார் இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ ஓப்பன் பண்ணாலும் கேட்பாங்க. சரிங்களா? இந்த WAI, சரிங்களா, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 தான் சார் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து ஞாபகம் வச்சு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஸோ அடுத்து ஒரு நாட்டினுடைய உயிர் நாடியாக கருதப்படுவது எது? போக்குவரத்து. சரிங்களா? டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் வந்து உயிர் நாடியாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து சார் பழையவனில் வந்து பார்த்தீங்கன்னா இது சரியாக பொருந்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஜராஸ் வந்து பார்த்தா அந்தமான் நிக்கோபார். ஓகே, கரெக்டான ஒரு விஷயம். இந்த காக்ரா உத்தரப்பிரதேசன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் இருக்காங்க. சத்தீஸ்கர் அங்கே தான் சார் இவங்க அதிகமாக இருக்காங்க. அடுத்து கோரகா, சரிங்களா, இவங்க வந்து தமிழ்நாடு நீலகிரியில் இருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ரத்வா, இந்த ரத்வா எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத் சைடு. சரிங்களா? குஜராத் இந்த ராஜஸ்தான் சைடில் இருக்கக்கூடிய தப்பு. சரிங்களா? அப்போது எது சரியாக புரிந்துள்ளது அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஏவும் சி தான் சரியாக பொருள். ஆப்ஷன் பார்க்கும்போது ஏ தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 18ஆம் நூற்றாண்டின், சரிங்களா, ப்ளூமென்பெக் 5 வகையான உலக மனித இன வகைப்பாடு எதன் அடிப்படையில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலரை வச்சு தான் சார் பண்ணாங்க. சரிங்களா? ஸ்கின் கலரை வச்சு தான் பண்ணாங்க. 5 வகையை அவங்க வகைப்படுத்தினாங்க. ஓகேங்களா? வேறு எதை வச்சு வகைப்படுத்தல. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றை கவனிக்கும். இது சரியான மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிமாரு அப்படின்னா என்னது? முதல்ல பிமாரு. சரிங்களா? இந்த பிமாருன்றது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் பிமாரு, பி என்னது? பீகார். சரிங்களா? அடுத்து என்னது? எம்ஏ என்னது? மத்திய பிரதேசம். சரிங்களா? அடுத்து ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மக்கள் தொகை கொண்டா. கரெக்டாக ஃபஸ்ட்டு பாருங்க, பிமாரு மாநிலங்கள் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ளது. ரைட்டு. சரிங்களா? பிமாரு மாநிலம் குறைவான மக்கள் தொகையா? தப்பு. சரிங்களா? அடுத்து பிமாரு மாநிலத்தில் எழுத்தறிவு விகிதம் அதிகமாக இருக்கும். பீகார்னு சொல்லியாச்சாங்க, அப்போ கண்டிப்பாக எழுத்தறிவு இருக்குமா? இந்தியாவிலே வந்து எழுத்தறிவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக அளவு உள்ள மாநிலம் இது பீகார். அப்போ பீகாரில் பிஐன்றது பீகார் தான் சொல்லுது, அப்போ தப்பு தான் அதுவும். அடுத்து பாருங்க, இந்தியாவில் உள்ள மற்ற மாநில ஒப்பீடுகளில் பிமார் மாநிலத்தில் தலா வருமானம் அதிகமாக, தலா வருமானம் அங்கே கம்மி தான். சரிங்களா? அது இல்லாமல் அவங்க எஜுகேஷன் லெவலும் கம்மியாக இருக்காங்க, அப்போ தலா வருமானம் அவங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? அதுவும் தப்பு. அப்போது இதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டி தான் அதுக்கான ஆன்சர். 1 மட்டும் தான் சரி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவில் எந்த ஆண்டு விரைவு அஞ்சல், சரிங்களா, சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975 தான் சார் இதை அறிமுகப்படுத்தினாங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு விரைவு அஞ்சல் சேவை அறிமுகப்படுத்தினா 1975, மறக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து பாருங்க, இந்தியாவில் பழங்குடிகளில் டேஸில் எந்த பழங்குடி இடம் பெறாது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஒன்று சார் திராவிடன் நம்மளுக்கு வந்து இதில் இருக்காங்க. சரிங்களா? திராவிடர்கள் வந்து பார்த்தா தென்னிந்தியாவில் வாழ்றாங்க, தெரியும் இது விஷயம். முதலே பார்த்தோம், துர்க்கியோ ஈரானிய பழங்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கான், ஈரான் மற்றும் சரிங்களா பாகிஸ்தானில் நம்ம இந்தியாவில் வந்து போய் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது ரைட்டான விஷயம். அடுத்து பாருங்க, மங்களாய்ட்ஸ் இது வந்து பார்த்தா கிழக்கு ஆசியாவில் வர, அப்போ இமயமலை பகுதியினுடைய இதுலாம் வந்து வராங்க. இதுவும் ரைட்டு தான். ஆனால் எது இடம்பெறாதான்னு கேட்டிருக்காங்க, இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ். சரிங்களா? இவங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா இவங்க ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. நான் முதலே சொல்லிட்டேன், அவங்க மட்டும் தான் நம்ம இந்தியாவிலே கிடையாது. சரிங்களா? அப்போ ஆஸ்திரேலியான்ற ஒரு விஷயத்தை வச்சு ஞாபகம் வச்சு நீங்கள் போட்டு ஆன்சர். ஓகேங்களா? ஆஸ்ட்ராலாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கிடையாது, ட்ரைபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த பக்கம் பழங்குடி அந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வாழ்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க சார், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் பாருங்க, இந்த முண்டா கிளர்ச்சி படிச்சிருப்பீங்க நீங்கள். சரிங்களா? முண்டா கிளர்ச்சின்றது ஒரு விஷயத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. பிர்சா முண்டா, அந்த பிர்சா முண்டா எங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். சரிங்களா? இதை வச்சு மேட்ச் பண்ணும்போது பாருங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3. அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் அதுக்கான ஆன்சர்.
ஓகேங்களா. அப்போது பில்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். அடுத்து போடா, போடா அஸ்ஸாம் சரிங்களா. அந்த நம்ம அட்டவணை மொழியில் படிச்சிருப்போம். போடா என்பது அஸ்ஸாம் சரிங்களா. 2-4. கோண்டா ஒடிஷா சரிங்களா. அடுத்து முண்டா என்பது ஜார்க்கண்ட். அப்போ ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது மேட்ச் ஆகுதுலாம். ஓகே, ஒன்று தெரிஞ்சால் கூட மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆப்ஷனை. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் உலகிலேயே மிக அதிக பயணிகள் அடர்த்தி சேவை வழங்கிடும் இந்திய ரயில்வே பாதை எது அப்படிங்கிறான். மும்பை புறநகர் ரயில்வே. இதுதான் அதுக்கான ஆன்சர். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 சார், மறக்கூடாது. அடுத்த கொஸ்டின். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் பழங்குடி மக்கள் மட்டும் எத்தனை சதவீதம் உள்ளன்னு கேட்குறாங்க. எஸ்டி பீப்புள்ஸ் மட்டும் இவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.6 தான் இருக்காங்க சரிங்களா. 8.6 இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. இது வந்து இந்தியாவில். சரி, தமிழ்நாட்டுடைய சர்வே படி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.1% தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிகள் இருக்காங்க. ஓகேங்களா. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின். 2ஆம் தர நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகையானது என்ன அப்படின்னு கேட்குறான் சரிங்களா. 50,000 சரிங்களா 5-9 சரிங்களா. 9 இது ஞாபகம் வச்சுங்க. அப்போது இதுக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க சரிங்களா. 1 லேக்குக்கு மேலே போக மாட்டாங்க, 1 லேக்குக்குள்ளே இருப்பாங்க சரிங்களா. 50,000 1 லேக்குள்ளே. அப்போது 2ஆம் தர நகர்ப்புற குடியிருப்புகளின் மக்கள் தொகையானது 50,000 1 லேக்கு போகக்கூடாது சரிங்களா. அதுக்குள்ளே இருந்தால் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹுப்ளி தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது அப்படின்னு கேட்குறான் சரிங்களா. ஹுப்ளி வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ரயில்வே மண்டலம் சரிங்களா. நம்ம தென் மத்தியன்றது முதலே பார்த்தோம், செகந்திராபாத் அப்படின்னு பார்த்தோம் சரிங்களா. அடுத்து பாருங்க, அந்த மேற்கு மத்திய. இந்த மேற்கு மத்திய அப்படின்னா ஜபல்பூர், ஜபல்பூர் சரிங்களா. அடுத்து பாருங்க, தென்கிழக்கு ரயில்வே மண்டலம் வந்து கொல்கத்தா தான். ரெண்டுமே கொல்கத்தா. கிழக்குன்னு கேட்டாலும் கொல்கத்தா தான், தென் கிழக்குன்னு கேட்டாலும் கொல்கத்தா தான். அதனால நான் போச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 தான் சார் தொடங்கினாங்க. இதை நான் போச்சுங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பட்டியல் பழங்குடிய மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் எது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் தான் சார் அதிகமான சரிங்களா ட்ரைபல்ஸ் இருக்காங்க, எஸ்டி பீப்புள்ஸ் இருக்காங்க. எவ்வளோ இருக்காங்க அவருடைய மாநிலத்தினுடைய மக்கள் தொகையில் சரி 94% மேலே இருக்காங்க சரிங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னா இந்த மிசோரத்தில் இருக்காங்க அதிகமான பழங்குடி மக்கள். ஓகேங்களா. நான் போச்சு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வார்லி பழங்குடி இனத்தவர்கள் கீழ்காணும் எந்த மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் சார் இருக்காங்க. மகாராஷ்டிராவில் தான் இருக்காங்க. வார்லி பழங்குடி எங்கே இருக்காங்க? மகாராஷ்டிராவில் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் இது வந்து ஒரு மக்கள் தொகை சர்வே மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் பாருங்க, மகாராஷ்டிரா சரிங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா 11 கோடி பேர் இருக்காங்களா சார். அங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, 11 கோடி பேர் மாதிரி இருக்காங்க சரிங்களா. அடுத்து பீகார் சரிங்களா ஒரு 10 கோடி மேலே இருக்காங்க. அடுத்து பாருங்க, மேற்கு வங்கம் சரிங்களா. மேற்கு வங்கம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோடி சரிங்களா, 9 கோடிக்கு மேலே இருக்காங்க சரிங்களா. அடுத்து ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடிக்கு மேலே இருக்காங்க சார். அதில் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போதுனா வந்து பாருங்கள் 3 சரிங்களா 3-1 சரிங்களா 3-1-4-2 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் இந்திய ரயில்வே மண்டலம் குறித்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்குறான் சரிங்களா. பாருங்க, தெற்கு ரயில்வே அப்படின்னா சென்னை ரைட்டு. மத்திய பகுதின்னு கொடுத்துருக்கான். இந்த ஜெய்ப்பூர் என்பது எங்குது? ராஜஸ்தானுடைய வடமேற்கு பகுதியில் இருக்குது. சம்மந்தமே எல்லாம் கொடுத்துருந்தா தப்பு சரிங்களா. அடுத்து பாருங்க, வடக்கு புதுடெல்லி. அடுத்து வந்து கிழக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ரைட்டு. இந்த மத்திய என்பது என்ன சொல்லுவாங்கன்னா மும்பை சரிங்களா. சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால போச்சு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பின்வரும் கூட்டுகளில் எவை மனித இனங்கள் பற்றி சரியான கூறுன்னு கேட்க பாருங்க. இனங்கள் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிரந்தர தனித்துவமான பண்புகளை கொண்ட ஒரு குழுவாகும் அப்படின்னு கொடுத்துறான் சரிங்களா ரைட். ஆனால் ஒரு இன மக்கள் வாராங்கன்னா அவங்களுக்கு தனித்தான ஒரு சில பண்புகள் நல்ல வீதியுள்ள விஷயங்கள்லாம் இருக்கும் சரிங்களா. அடுத்து பாருங்க, மனித இனங்கள் 7 ரத்த வகையாக பிரிக்கப்பட்டுலாம். தப்பு. நம்மளுக்கே தெரியும், ரத்த வகை என்பது ஏ இருக்கு, பி இருக்கு சரிங்களா, ஓ அதை தாண்டி போனால் ஏபி இதான் சார் இருக்கு. 4 வகை ரத்த வகை தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, தப்பான விஷயம். தோலினுடைய நிறம், உயரம், தலையினுடைய வடிவம், முகம், மூக்கு, கண், முடி வகை மற்றும் இரத்த வகை ஆகியவற்றின் அடிப்படையில் இனங்கள் அடையாளம் காணப்பட்டு வகைப்படுத்தப்படுகிறது. கரெக்டான ஒரு விஷயம் தான் சரிங்களா. அப்போ 2வது விஷயம் மட்டும் தான் தப்பு. என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 சரிங்களா 1 மற்றும் 3 மட்டும் தான் ரைட்டு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஒரு உயிரி தனது புதிய வாழிடத்தை தன்னை விரிவுபடுத்தும் செயல் சரிங்களா. புதிய இடத்துக்கு போகுது சரிங்களா. அப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்படுத்தல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வாழுக்கான எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொண்டு அங்கே வாழ அதை கற்றுக்கொள்ளும் சரிங்களா. அப்போ நிலைப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க, பழங்குடிகள் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எஸ்டி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, எந்த மாநிலத்தில் வாழறான்னு கேட்டிருக்காங்க பாருங்க. கரோ சரிங்களா, கரோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்காங்க சார். அவங்க கரோ வந்து அசாமு, கூகி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம் மணிப்பூரில் இருக்கும். ரீசெண்டாக மணிப்பூர் கலரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கலரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த கூகின மக்கள் தான் சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தோடர் நீலகிரியில் வாழக்கூடிய மக்கள் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து மிரி வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ். ஆன்சர்லாம் பார்க்கும்போது 1 2 3 4 சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு அந்த தோடர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, முண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடியிருப்புல தான் சார் அவங்க வாழ்வாங்க சரி. அது கொஞ்சம் நல்லா இந்த குடியிருப்புக்கு பேர் என்னது, முண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகே சார், அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து மக்கள் தொகையினுடைய பல்வேறு அம்சங்களை பற்றி அறிவியல் ஆய்வு என்ன அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை தான் சொல்லுவாங்க. பி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்து பாருங்க, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிஷா 1996 இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில் 44% இருக்காங்களாம் சரிங்களா. ரைட்டு. பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் ஒரிஷா 2016 48%. ரைட்டு சரிங்களா. 1996 2016 ஆண்டு காலகட்டத்தில் நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை அதிகரிப்பில் மேற்கொண்ட மாநிலங்கள் 70% பங்களித்துள்ளது. தப்பு சரிங்களா. ஒரு 25% தான் சார் வரும், இது ஞாபகம் வச்சுங்க. அது இருந்துச்சுன்னா தப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா. அப்போ 1 மற்றும் 2 தான் சரி. ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது சரிங்களா, சி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவில் உள்ள தங்க நாற்கர அதிவேக நெடுஞ்சாலையுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5846 கிலோமீட்டர். நான் முதலே சொன்னேன், இது 1999 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 4 நகரங்களை வந்து இணைக்குது என்ற மாதிரி சொன்னேன். டெல்லி சரிங்களா, மும்பை, கொல்கத்தா, சென்னை இதை இணைக்குது சொன்னேன். அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 5846 கிலோமீட்டர் என்றது மறக்கணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஸோ அடுத்த இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் இப்போது தோற்றுவிக்கப்பட்டது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1995 தான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சரிங்களா. இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கூட வந்து பார்த்தீங்கன்னா 1995 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உலகின் மிக உயரமான சாலையானது எல்லை சாலைகள் அமைப்பால் டேஷ் மற்றும் டேஷ் லடாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா லேவை இணைக்கிறது கேட்குறான் சரிங்களா. லேவை வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கிறது கேட்குறான். அப்போ சண்டிகர்லேருந்து போட்டுருக்காங்க சார் இது சரிங்களா. சண்டிகர்லேருந்து பார்த்தீங்கன்னா லடாக்கில் உள்ள லேவை இணைக்கிறது சரிங்களா. இந்த எல்லை சாலைகள் மேம்பாடு என்பது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960 ஆரம்பிச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து கிழக்கு மேற்கு நடைபாதை சரிங்களா. அசாமில் எந்த இடத்துல இருந்து போய் குஜராத்தில் எந்த இடத்துல இணைக்குதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. அசாமில் சரிங்களா சில்சர் என்ற இடத்துல இருந்து போய் சரிங்களா. அடுத்து குஜராத்தில் வந்து போர்பந்தர் சரிங்களா, அங்கே தான் வந்து ஜாயின் ஆகுது. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். முதல் வழக்கமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது எப்போது அப்படிங்க. ஃபர்ஸ்ட் ரெகுலர் சென்சஸ் எப்போ பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1881 தான் சார் பண்ணாங்க. இது யார் பண்ணாங்கன்னு கூட உங்களுக்கு கேட்குவாங்க. ரிப்பன் பிரபு ஆட்சி காலத்தில் இது பண்ணாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணியிருப்பாங்க. அது எப்போனா 1872 மேயோ பிரபு பண்ணியிருப்பார். மேயோ பிரபு சரிங்களா, அவர் வந்து பண்ணியிருப்பாரு. சும்மா ஒரு நார்மலாக ஒரு சில இடத்துல மட்டும் சோதனை மூலமாக பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் உண்மையான சர்வே பண்ணது எப்போனா 1881 தான் சார் பண்ணார், ரிப்பன் பிரபு பண்ணார். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2011 படி மக்கள் தொகையை பொறுத்து பின்வரும் மாநிலங்கள் இறங்கு வரிசையில் எழுதி அடுக்கிறார். சில முதலே சொன்னேன் இந்த பீகார் சரிங்களா. இப்போ ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க. பீகார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி மேலே இருக்காங்கன்னு நான் சொன்னேன் கரெக்டுங்களா. 11 கோடி சொல்லியிருப்பேன், 10 கோடி சொல்லியிருப்பேன். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் அதுக்கான ஆன்சர் சரிங்களா. பீகார் வந்து ஒரு 10 கோடி மேலே இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு 7 கோடி 2010 சர்வே படி சொல்லும்போது. அடுத்து அஸ்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிங்களா அதோட கம்மி ஒரு 3 கோடி தான் இருக்குவாங்க. இமாச்சல பிரதேசலாம் ரொம்ப கம்மி 68 லட்சம் தான் இருக்காங்க எல்லாம் சரிங்களா. அதனால் பனி பிரதேசம்லாம் வாழ முடியாது, அதனால் 68 லட்சம் பீப்புள் தான் அங்கே இருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். 2011 மக்கள் தொகை கணக்கின் படி மக்கள் தொகை அடர்த்தி மாநிலங்களில் அதிகமாக உள்ளது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. பீகாரில் தான் சார் அதிகமான அடர்த்தி சரிங்களா. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சரிங்களா 1102 பேர் இருக்கானா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சரிங்களா. ரொம்ப கம்மியாக அடர்த்தி எங்கே இருக்குன்னா அருணாச்சல பிரதேசில் சரிங்களா. அருணாச்சல பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 பேர் தான் இருக்கானா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க சரிங்களா. பழமையான பழங்குடியினர் மற்றும் அவர்கள் வசிக்கும் இடங்கள் பின்வரும் ஜோடிகள் எது இல்லை அப்படின்னு கேட்குறான் சரிங்களா. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது பாருங்க சார். இந்த புக்ஸா பருஸ் கர்வால் சரிங்களா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வால் என்ற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது. உத்தரகாண்ட் இந்த டேராடூன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் சொல்லுவாங்க. இது ரைட்டு சரிங்களா. அடுத்து கோல் வந்து ஜவல்பூர். ஓகே சார், ரைட்டான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க முண்டா சோட்டா நாக்பூர் பீடபூமி. சோட்டா நாக்பூர் பீடபூமினா என்ன ஞாபகம் வரணும்? ஒடிஷா, சத்தீஸ்கர் சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் இந்த பிளேஸில் வாழ்ந்த மக்கள். அடுத்து பாருங்க இந்த கோர்பா என்பது குடகுன்னு குத்துறான் சரி, தப்பு. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோட்டா நாக்பூரில் தான் வாழ்கிறாங்க.
இந்த கூடகு என்பது எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. ஓகேங்களா? தப்பான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போது கோர்பான்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாழ்கிறாங்க? சோட்டா நாகூர் பிடிமையில் அவங்க வாழ்கிறாங்க. இதான் தப்பான கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்களா சார்? அடுத்து வந்து பார்க்கலாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிரபி இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த ட்ரைபிள்ஸ் பற்றி கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. குரூப் 1ல் தான் சார் கேட்பாங்க. நீங்கள் குரூப் 4க்கு வந்து படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபிள்ஸ் என்ற டாபிக் கிடையாது. சரிங்களா? அதனால் நீங்கள் குரூப் 1 குரூப் 2 படிக்கும்போது இந்த டாபிக் படிச்சிக்கலாம். சரி, ஓகே சார். இதோட பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். பாய்.